ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்ர சனீஸ்வராய ராகு கேதுவே நமக. உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜி அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியில் இருக்கோம். நம்ம 12 ராசி அன்பர்களுக்கும் சனி வக்கர பெயர்ச்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சனி வக்கரமானால் என்ன பலன் தரும்? சனி பகவான் சூரியனுடைய நீள்வட்ட பாதையிலிருந்து விலகி இருக்கும் பொழுது அந்த கிரகம் வக்கரம் அடையும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த சூரியனுடைய ஒளி அந்த சனி பகவானுக்கு விழாதனால அந்த கிரகம் பின்னோக்கி நகர்வது போல் ஒரு தோற்றத்தை கொடுக்கும். தோற்றம் தான், சில பின்னோக்கி நகரல, அவர் ஸ்லோவாகிறாரு, அதனால் அது பின்னோக்கி நகர்ற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். அந்த மாதிரி தோற்றத்தை அமைப்பு கொண்ட அந்த வக்கரமான சனி பகவான் இயற்கைக்கு மாறான பலன் தரப்போகிறார். அப்போ இந்த இயற்கைக்கு மாறான பலன் சொல்லும்போது பார்த்திங்கன்னா, அவர் நல்ல நிலைமையில் இருக்கும் பொழுது கர்மக்காரகன் சொல்லுவோம். நிறைய ஏழரை சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி சம்பந்தமான ராசி என்பவர்களுக்கு கெட்ட பலனை கண்டிப்பாக கொடுப்பார். ஆனால் அது இயற்கைக்கு மாறான பலனை கொடுக்கணும்னு சொல்லும்போது என்னன்னா, அந்த சனி பகவான் நல்ல பலன்களையும் வாரி வழங்க வல்லமை கொண்டவர். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் வக்கரமாக இருக்கக்கூடிய ஒரு ஜாதகமாக இருக்குது அப்படின்னா, இந்த சனி பகவானுடைய வக்கர பெயர்ச்சி மென்மேலும் உங்களுக்கு பலவிதமான மாற்றங்களை தரும். அந்த மாற்றங்கள் நல்ல மாற்றங்களா இல்லை பாதகமான மாற்றங்களா அப்படின்னு ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் 12 ராசி மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் டீட்டெயிலாக எந்த விஷயங்கள் செய்யலாம், எந்த விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கடக ராசி அன்பர்களுக்கு சனி வக்கர பெயர்ச்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த கடக ராசி என்பவர்களுக்கு சனி பகவான் வருகின்ற ஜூலை மாதம் 13ஆம் தேதி வக்கரகதியில் போகிறாரு. அடுத்த 138 நாட்கள் வக்கரகதியில் தான் இருக்க போகிறாரு. இந்த சனி பகவான் இந்த கடக ராசி என்பவர்களுக்கு பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. ஏன்னா வக்கரமாகக்கூடிய காலகட்டத்தில் அவர் அஷ்டமஸ்தானத்தையும் ஆக்டிவேட் பண்ணுவார். இப்போ நிறைய கடக ராசி அப்படின்னு சொன்னாவே கண் கலங்கக்கூடிய ராசி என்பவர்கள் தான் நிறைய பேர் இருக்கீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்தவர்கள் இந்த கடகராசி என்பவர்கள். அந்த பணம் இல்லை, கடன் அதிகமாகிடுச்சு, எப்படி கடன் வந்துச்சுன்னே தெரியல. அதுவும் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் பெரிய நஷ்டம், பெரிய லெவலில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலை, சொத்தை விற்க வேண்டிய சூழ்நிலை, இடத்த விற்க வேண்டிய சூழ்நிலை, அதுமாதிரி நிறைய அவமானங்கள். அதனால் அதே போல் நிறைய பேருக்கு வேலை இழப்பு, வேலையில் பிரச்சனை. நிறைய பேர் பார்த்திங்கன்னா நீங்கள் வேறு வழி இல்லாமல் வேலையை விட வேண்டிய சூழ்நிலைலாம் சில பேர்லாம் இருந்திருக்கு. இல்லை ஆஃபீஸில் தேவையில்லாத உங்கள் பேரில் ஒரு பொய் புகார், ஒரு அலிகேஷன், ஏதாவது ஒரு குற்றத்தை சுமத்தி உங்களை வெளியில் அனுப்பியிருப்பாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் இந்த கடகராசி என்பது. இந்த மாதிரி பொருளாதார பிரச்சனை இல்லை அப்படின்னா உடல் ரீதியான பாதிப்பு. நிறைய பேருக்கு ஆக்சிடெண்ட்டு, ஆப்ரேஷனு, அதுவும் பார்த்திங்கன்னா இந்த சுகர், பிபி, இந்த கிட்னி சம்மந்தமான ஆப்ரேஷன்ஸ் நிறைய பேருக்கு நடந்திருக்கு. அப்படியே உங்களுக்கு நடக்கலாம் கூட உங்கள் வீட்டில் யாருக்காவது ஏதாவது ஒரு பிரச்சனைனால ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண வேண்டிய சூழ்நிலை, அதுக்காக நிறைய பொருள் செலவு, மன ரீதியான போராட்டம் வாழ்க்கையில் இதெல்லாம் நிறைய நடந்திருக்கு. அதே போல் சில பேருக்கு என்னென்னா திருமணம் சார்ந்த பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரிவினை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த பிரிவினை ஒரு கொடூரமான ஏதாவது ஒரு குறையை சொல்லி சண்டை போட்டு, இல்லை தேவையில்லாத உங்கள் மேலே ஒரு வீண் படியை சுமத்தி அந்த பிரிவினை இருந்துருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா பணத்தில் ஏமாற்றம். ஒரு ஷேர் மார்க்கெட்டில் 10 லட்சம் போச்சு, 20 லட்சம் போச்சு, நான் ஒருத்தரை நம்பி கொடுத்தேன், அவர் ஏமாற்றி ஓடிட்டார். இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் கடகராசி என்பவர்கள். இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த சனி பகவானோட வக்கர பெயர்ச்சி நல்லா தான் இருக்கும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. இல்லை சில கண்டிஷன்ஸோடு சிலதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். அதுவும் நிறைய கடகராசி என்பவர்கள் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் பயங்கரமான பிரச்சனை. வேலை போய் கஷ்டப்பட்டு அங்கே தேவையில்லாத ஒரு சண்டை பிரச்சனை, அங்கே ஏதாவது கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு, வெளிநாட்டிலே பார்த்திங்கன்னா வீசா எக்ஸ்டெண்ட் ஆகாமல், சம்பளம் ஒழுங்காக வராமல், இது மாதிரி பலவிதமான பிரச்சனைகள்லாம் நிறைய பேர் சந்திச்சிட்டிங்க. அதுவும் வெளிநாட்டில் குழந்தைகளால் சில தொந்தரவுகள், உங்களுக்கு அவங்களால ஒரு கெட்ட பேர், அவங்களால ஒரு மனசு கஷ்டம், ஒரு விரக்தி, இதெல்லாமே நடந்திருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்கர பயிற்சி நல்லதாக இருக்க போது, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. என்னென்னா இப்போ உதாரணத்துக்கு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிஸ்னஸ் வாய்ப்பு நிறைய வரும்.
பணமும் நிறைய வரும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஆனால் பணம் வரும்போதே என்னென்னா பின்னாடி கடனும் உங்களை துரத்தும். இன்னொரு 138 நாட்களுக்கு அந்த கடன் துரத்தும் போது என்ன ஆகும்னா, அந்த கடன் கட்டுறதா பிஸ்னஸ் பண்ணுறதான்ற ஒரு தேக்க நிலை ஏற்படும். அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்ப தெளிவாக பிஸ்னஸ்க்கு பாதி போடுவேன், கடனை பாதி கட்டுவேன். கடனை மொத்தமாக கட்டிட்டாலும் பிஸ்னஸ் நடக்காது, பிஸ்னஸில் மொத்தமாக போட்டாலும் கடன் கட்ட முடியாது. இது ரெண்டுமே பிரச்சனை. அப்போ நீங்கள் பக்காவாக இப்போ கொஞ்சம் யோசித்து நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. முக்கியமாக திருப்பி சொல்கிறேன், முக்கியமாக அதிக வட்டிக்கு வாங்கி நம்ம பிஸ்னஸ் பண்ணிடலாம் நினைக்காதீங்க. இந்த 9ஆம் இடத்துல சனி வக்கரம் ஆகும்போது பார்த்திங்கன்னா அஷ்டமஸ்தானத்தையும் ஏற்படுத்தார். நீங்கள் ஏற்கனவே 2 வருஷத்தில் என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் யோசித்து பார்த்துக்குங்க. நீங்கள் சும்மா ஒரே ஒரு ரீவைண்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நடந்த என்ன பண்ணியிருப்பீங்க. பணம் எங்கேயாவது ஒரு அதிக வட்டிக்கு வாங்கி பிஸ்னஸ் பண்ணி அடுத்த மாதம் கொடுத்துலான்னு நினச்சிருப்பீங்க, அடுத்த 3 மாதத்தில் கொடுத்துலான்னு நினச்சிருப்பீங்க, அப்படியே டோட்டலாக லாக் ஆகிருக்கும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. கேர்ஃபுல்லாக இருக்கணும், வேறு வழி கிடையாது. ஏன்னா காலம் மனிதனை வென்று கொண்டே இருக்கிறது. அப்போ அந்த காலத்தை வெல்லணும் அப்படின்னும் போது நம்ம ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். என்ன செய்யலாம், என்ன தெய்வ வழிபாடு பண்ணலாம். ஏன்னா ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் அந்த தெய்வ வழிபாடு மாறதுனால பொதுவான சில விஷயங்கள் நம்மளால் சில நேரங்களில் சொல்ல முடியல. உங்கள் சுயஜாதகத்தை ஒரு அடி பார்த்துக்கங்க, என்ன பண்ணலாம், ஏன் இது மாதிரி நடந்துச்சு, எனக்கு இதுக்கப்புறம் திருப்பி இது மாதிரி நடக்குமா பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுவும் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக பார்க்கணும். எவ்வளோ லட்சங்கள் போட்டு இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுறீங்க, ஆனால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு சப்போர்ட் பண்ணுமா பண்ணாதா அப்படின்னு தெரிஞ்சுக்க தப்பு இல்லை, அது செஞ்சுக்கங்க. அதேமாதிரி வேலை மாற்றம் செய்யக்கூடியவர்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, வேலை மாறணும்னு நினைக்கும், வேலை கிடைக்கும். நீங்கள் ஏதாவது தவறான ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், இந்த காலகட்டம் வேலை மாற்றம் பண்ணுறதா வேணாமா அப்படின்னு ஒரு வாட்டி 2 தடவை யோசிச்சுக்கிங்க. அதே மாதிரி அந்த வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலையில் வந்து தான் எடுப்பேன், நல்ல சம்பளம் கிடைச்சா தான் எடுப்பேன், அந்த ஒரு பிரச்சனை உங்களுக்கு யோசனைகள் வரும். யாராவது சொல்லுவாங்க, இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணு, இல்லை ஃபேமிலியில் கூட சொல்லலாம். அந்த மாதிரி யோசிக்காதீங்க, கிடைச்ச வேலையை எடுத்துக்கங்க. அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி, கம்மி சம்பளமாக தான் எடுத்துங்க. உங்களுடைய திறமை வெளியில் வரும்போது என்ன ஆகுனா, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கும், அதுக்கான சம்பளம்லாம் வந்துடும், கவலைப்படாதீங்க. அந்த வக்கரமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இல்லை நான் வந்து அந்த மாதிரி சம்பளம் தான் எடுப்பேன், எனக்கு அந்த மாதிரி மேனேஜர் லெவலில் பொசிஷனை தான் எடுப்பேன் அப்படின்னு சில பேர் வேலை இல்லாதவர்கள் வெறுமா டைமை வேஸ்ட் பண்ணிட்டுருக்கீங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இன்னும் மனசு கஷ்டம்தான் அதிகமாகவே தவிர வீட்டில் உங்களுக்கு பிரச்சனைகள் தான் அதிகமாகவே தவிர தீர்வு வராது. அதனால் தயவுசெய்து வேலையை எடுத்துக்கோங்க. வெளிநாட்டிலே இருக்கீங்க அப்படின்னா நம்ம சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணி கரெக்டாக பார்த்துக்கோங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நேரம். ஏன்னா தப்பு பண்ணால் அங்கே மாட்டிக்குவோம். அப்போ என்ன பண்ணணும், தப்பு பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி. ஏன்னா கிரகங்கள் எப்போவுமே சில நேரம் நல்ல பலன் நல்லா கொடுக்கும், கெட்ட பலனை கொடுக்கும்போது மட்டும் ஐயோ கடவுளே எனக்கு இப்படி நடக்குது அப்படின்னு நிறைய பேர் வருத்தப்படுறீங்க. அது மாதிரி வருத்தப்படாதீங்க. நல்லது சில நேரங்கள் நல்லது கூட கெட்டது நடந்தால் நடக்கும். இப்போ நிறைய கடகராசி நண்பர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, கடன் கூட கிடைக்க மாட்டேங்குது குருஜி, என்ன பண்ணுறது தெரியாமல் இருக்கேன். முதல்லாம் கடன் கேட்டால் கொடுப்பாங்க, இப்போ கடனே வரமாட்டேங்குது. அப்போ கடனே வரமாட்டேங்குதுன்னா நீங்கள் கரெக்டான பாத்தில் போயிட்டுருக்கீங்க, கடவுள் உங்களை காப்பாற்றுறாருன்னு அர்த்தம். நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க, பிஸ்னஸ் எப்படி கடன்லாம் பண்ணுறது, பிஸ்னஸ் கடன்லாம் பண்ண முடியாது, சில விஷயங்கள் கடன் இல்லாமல் செய்ய முடியாது இல்லைன்னு சொல்ல. ஆனால் நீங்கள் மாற்றுற மாதிரி இருக்கும்போது கடவுளை என்ன பண்ணுறாரு, உங்களை பாதுகாக்கிறார். அந்த கடன் இல்லாமல் சில நாள் ஓட்டியிருக்கீங்களா இல்லையா, இல்லை நீங்கள் சொல்கிறது கரெக்டு, கடன் இல்லாமல் சில நாள் கிடைக்காதனால சில விஷயங்கள் ஓடிட்டு தான் இருக்குது. நாம் தான் வந்து கடனை வாங்கி ஏதாவது சமாளிச்சுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி யோசிக்காதீங்க. கடன் கிடைக்கலனா கடவுள் நம்மளை காப்பாற்றிட்டு இருக்காருன்னு நினச்சிக்கோங்க, தப்பு ஒன்றும் இல்லை. அதே போல் நிறைய கடகராசி என்பவர்களுக்கு உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. பிபி இருக்குது, சுகர் இருக்குது, ஏற்கனவே பிரச்சனைகள் இருக்குன்னா அதை கேர் எடுத்துக்கோங்க. இல்லை எனக்கு சரியாயிடுச்சு, நான் பழைய மாதிரி ஆகிட்டேன், அது நல்லது தான். உங்களுடைய நம்பிக்கை கண்டிப்பாக தேவை, அதில் எந்த டவுட்டும் வேண்டாம். ஏன்னா மனசு நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம ஃபிசிக்கலாக ஃபிட்டுன்னு நினச்சா தான் மனசு நல்லா இருக்கும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஆனால் ஓவர் கான்ஃபிடென்ஸில் இருக்காதீங்க. ஓவர் கான்ஃபிடென்ஸில் இருக்கும்போது திருப்பி பழைய மாதிரி ஒரு வாரம் 10 நாள் படுத்துட்டிங்கன்னா உங்கள் குடும்பத்தில் யார் காப்பாற்றோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க எவ்வளோ வருத்தப்பட்டுருப்பாங்க நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு நடந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு ஆப்ரேஷன் நடக்கும்போது, உங்களுக்கு ஏதாவது சுகரில் நீங்கள் படுக்கை ஆகும்போது சில பேருக்கு ஸ்ட்ரோக்கெலாம் வந்திருக்கு, சில பேர் கால் விரலை வெட்டி எடுக்கிற சூழ்நிலாம் வந்திருக்கு. அதெல்லாம் அந்த நேரத்தில் உங்களுடைய குடும்பத்துடைய மனநிலை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதுக்கு காரணம் நேரம் காலம் எல்லாம் இருக்குது. ஆனால் அது நேரம் காலம் சரியில்லைன்னு சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணுமா இல்லையா, அது மாதிரி கேர் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதேமாதிரி உறவுகளில், கணவன் மனைவி சார்ந்த உறவுகளில் தேவையில்லாத பிரச்சனைகளை வளர்க்காதீங்க. ஏற்கனவே பிரச்சனை இருக்குது,
பிரிஞ்சிருக்கீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக 138 நாள் அமைதியாக இருங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது ஹீல் ஆகும். இல்லை அது எப்படி அப்படி பேசலாம், அது எப்படி இப்படி நடக்கலாம்னு போய் பிரச்சனையை பெருசாகுன்னா தொந்தரவுகள் வரும். கேர்ஃபுல்லாக இருங்க. அதேமாதிரி திருமணம் பார்க்கும்போது ஒரு தடவைக்கு 2 தடவை புது வரன் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு தடவைக்கு 2 தடவை ஜாதகம் பார்த்துட்டு பண்ணுங்கள். இல்லை அந்த பொண்ணு வீட்டில் ஓகே, எனக்கு அங்கே சொன்னாங்க இவங்க சொன்னாங்க. ஜாதகம் பார்க்கும்போதே சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நல்ல ஜாதகம் பொருந்தலைன்னு சொல்லுவோம். இல்லை சாமி வந்து பொண்ணு வீட்டில் ஓகேன்னு சொல்கிறாங்க, பையன் வீட்டில் ஓகேன்னு சொல்கிறாங்க, இதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் தான் சொல்லுங்கள். பரிகாரம் என்பதே பொருத்தம் பார்க்குறது தான் பரிகாரமே. அப்புறம் எதுக்கு பொருத்தம் பார்க்குறது, எல்லாருமே பரிகாரம் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாமே. அப்படி கிடையாது. பொருத்தம் சரியில்லைன்னா சரியில்லை, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதை அவாய்ட் பண்ணுங்கள். நேரம் உங்களுக்கு நல்லா இருக்கும்போது அந்த மாதிரி யாராவது ஒரு புண்ணியம் வந்து சொல்லுவார், அந்த மாதிரி நடங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நல்ல வரனை விட்டுக்கூடாது. நல்ல வரனாவே இருக்காது, அது அங்கே தான் பிரச்சனையே. ஆனால் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மறு திருமணத்துக்கு முயற்சி பண்ண கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 138 நாள் ஆகட்டும், தப்பு இல்லை. அதுக்கப்புறம் முயற்சி பண்ணிங்கன்னா மறு திருமணம் கண்டிப்பாக நடக்கும். அதே போல் இந்த காலகட்டத்தில் ரொம்ப பாசிட்டிவ் என்னென்னா, வெளிநாடு செல்வதற்கு ரொம்ப பாசிட்டிவ். வெளிநாடு வேலை வாய்ப்பு கிடைச்சே தீரும். அதர் ஸ்டேட்டில் வேலை தீரவங்களுக்கு சூப்பராக கிடைக்கும், அதில் டவுட்டே கிடையாது. என்னென்னா அதர் கண்ட்ரிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா, எல்லோரும் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு தப்பான ஒரு ஏஜென்சி மூலிமா போய் மாட்டிக்கிறீங்க. அதேமாதிரி பணத்தை செலவு பண்ணிவிட்டு கடைசியில் கிடைக்கல, வரல என்னை ஏமாற்றிட்டாங்கன்னா என்ன ஆகும்னா, இது மாதிரி நடக்கும். இந்த மாதிரி வந்து ஏமாற்றக்கூடிய ஒரு நேரமாக இந்த காலகட்டத்தில் இருக்குது. ப்ராப்பர் ஜென்யூன் சோர்ஸில் இருக்குது அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா தேவையில்லாமல் ட்ரை பண்ணாதீங்க, மாட்டிப்பீங்க. மொத்தத்தில் கடகராசி என்பவர்களுக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும். கவனமாக இருந்தால் இந்த சனி பகவானுடைய வக்கர பயிற்சி உங்களுக்கு நல்ல விஷயத்தான் கொடுக்கும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஜாக்கிரதையாக இல்லைன்னா கெட்டதை கண்டிப்பாக கொடுக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கங்க, என்ன பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படின்றது கடகராசி என்பதற்கு இப்போ ஒரு முக்கியமான தேவையாக கண்டிப்பாக இருக்க போகுது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலைக்கு தகுந்தாப்பில் பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். சனி பகவான் வக்கர பயிற்சி சொல்லும்போது பார்த்திங்கன்னா, உங்களுடைய ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அது நல்ல ரிசல்ட்ஸை கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. நல்ல இடத்துல இருக்கும்போது சனி வக்கரமாகிறாரு, கோச்சாரத்துலேயும் வக்கரமாகிறார், ஜாதகத்துலேயும் வக்கரமாகும்போது என்னென்னா நிறைய பல மடங்கு நன்மையான பலன்களை கண்டிப்பாக சனி பகவான் கொடுத்துட்டு தான் இருக்கார். உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துங்க. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். அது பார்த்திங்கன்னா கிரகம்னா என்ன, ஜாதகம் எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லக்கூடாது பயிற்சிகள் நடத்திட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி, பிரசன்ன முறைகளை, தாம்பூல பிரசனம், சோழி பிரசனம், அஷ்டமங்கல பிரசனம் போல பல வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டண வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறாங்க, கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம சிங்கிள் பேஜில் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு பிடிஎஃப்பில் வெறும் 99 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதில் பலன் வராது. அதேமாதிரி நோட்டில் எழுதுன மாதிரி பிடிஎஃப்லேயே 51 பக்கம் கொடுக்குறோம். அது வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதுலேயும் பலன்கள் இருக்காது. ஜாதகம் நோட்டில் எழுதி கொடுக்கணும், சில பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க, நோட்லேயும் எழுதி தரோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.